இலக்கியத்தை இயல்பாக கொண்டவர். தமிழின் சுவையை இளைஞர்களிடம் கொண்டு சேர்த்தவர். தமிழ் அன்னையையே வியக்கும் அளவிற்கு தமிழில் பேசி அதை கேட்கும் அனைவரின் செவிகளிலும் தேனை பாயவிட்டவர். இவ்வுலகின் மூத்த மொழியான தமிழை மறந்து வரும் இக்காலத்தில் தமிழ் பிள்ளையான நான் இருக்கும் வரையில் யார் தமிழை மறப்பார் என்று சிறு பிள்ளையை கூட தன் தமிழ் சிந்தனையால் சிரிக்க வைத்தவர். 8 திக்கிலும் தமிழை புகழ வைத்தவர். பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அளவிலான பேச்சு போட்டியில் APJ அப்துல் கலாம் அவர்களால் பரிசு பெற்றவர். பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கும் காலங்களில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பேச்சாளர் இவர். நாகரிகமான நகைச்சுவைகளை மட்டும் பயன்படுத்தி இன்னும் தரம் வாய்ந்த பேச்சாளராக பயணித்துக் கொண்டும் வருகிறார் நமது சிறப்பு விருந்தினர். இத்தகைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் திரு ஆ. நாகமுத்து பாண்டியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்னும் நல்லா சத்தமா சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு அரங்கம் நிறைந்திருக்கிறது. அதுவும் நேர்மறையான ஒரு ஆற்றலோடு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். கொடுமையிலையும் பெரிய கொடுமை என்னன்னா, சிறப்பு விருந்தினர்னு ஒரு பேச்சாளரை கூட்டிட்டு வந்து அந்த பேச்சாளரை அப்படி சைலண்டாக உட்கார வச்சுட்டு அவர் கண் முன்னாடியே அவரை விட சிறப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளரை கூட்டிட்டு வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க சார். என்னைய விட உண்மையிலேயே அற்புதமான ஒரு உரை நாராயணமூர்த்தி சார். இருந்தாலும் எங்களை மாதிரி நீங்கள் முடிக்கிறப்ப எளியவர்னு சொன்னீங்க. எங்களை மாதிரி எளிய சிறப்பு விருந்தினருக்கும் நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டணும். மேடையிலே நிறைய சான்றோர் பெருமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரையும் சொன்னால் நேரம் போய்கிட்டே இருக்கும். நான் உங்களோட தான் பேச வந்திருக்கேன். அதனால் மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே பெருந்திரளாக குழுமி இருக்கின்ற புத்துணர்ச்சி மிக்க மாணவியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுறது நல்லா கேக்குதா? என்னைய இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது யாருன்னா நம்முடைய கணேசன் ஐயா அவர்கள். என்னைய இன்ஸ்டாகிராமில் தான் சார் பிடிச்சிட்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்லி வச்சுருக்காங்க என்னைய பற்றி அப்படின்னா, விஜய் டிவியில் பேசின ஒரு பேச்சாளர். அங்கே பார்த்தீங்களா? இருங்க நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இதுல சில பேர் குறுகுறுன்னு பாக்குறீங்க. முக்கியமா ஆசிரியர்கள்லாம் என்னை குறுகுறுன்னு பாக்குறாங்க. இவர் விஜய் டிவியில பார்த்ததே இல்லையே, இவர் எப்படி விஜய் டிவியில வந்தாரு அப்படின்னு. விஜய் டிவிக்கே தெரியாம விஜய் டிவியில வந்த ஒரே ஆள் நான் தான். எப்படி வந்தேன்னா, விஜய் டிவியில எத்தனையோ கமர்ஷியல் நிகழ்ச்சி இருக்கு. ஆனால் தமிழுக்காக நடத்தப்பட்ட ஒரே நிகழ்ச்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க அந்த நிகழ்ச்சிக்கு. 10 வருடத்திற்கு ஒரு முறை தான் நடத்துவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் பேசியிருக்கார். இப்போ ரீசெண்டா நடந்தது, அதுல நான் பேசினேன். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பார்த்திருக்கீங்களா யாராவது? அங்க பெற்றோர்கள் பார்த்திருக்கீங்களா? பாதி பேர் பார்க்கல. பிக் பாஸ் பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம் பார்ப்பீங்க நல்லா. பார்வதியெல்லாம் தெரியுமா?
பாத்தீங்களா பார்வதி எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிருக்காங்கன்னு. அதுவும் அந்த அந்த துணிவே சக்தி. நான் ஒருத்தட்ட சொன்னேன், அது வந்து பாரதியார் சொன்னது, மகாகவி பாரதியார் சொன்னதுன்னு சொன்னேன், நம்பல. அது வந்து பிக் பாஸ் பார்வதி அம்மா சொன்னதுன்னு சொல்றாரு என்கிட்ட. அப்ப அந்த பிக் பாஸ் பிரபலங்கள்லாம் இன்னைக்கு ரீச் ஆயிருக்காங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போய் ஹாட் ஸ்டார்ல என் பேச்செல்லாம் போட்டு பாருங்க. பாப்பீங்களா வீட்டுக்கு போய்? சரி பாருங்க. அந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில நான் என்ன சாதனை பண்ணேன். என்ன எதுவும் கேமரா திரும்புதா? அங்கங்க சத்தம் வருதே. ட்ரோன் பறக்குதா? சரி மகிழ்ச்சி. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சியில நான் என்ன சாதனை பண்ணேன் அதை முதல்ல சொல்லிடுறேன். அந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவு. அதை வந்து பாசிட்டிவா பேச சொன்னாங்க, நல்லதுன்னு பேச சொன்னாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு நல்லதா கெட்டதா? பார்த்தீங்களா? லிட்டில் ஏஞ்சல்ஸ் மாணவர்கள்லாம் அறிவார்ந்த மாணவர்களாக இருக்கீங்க. அது கெட்டது, 100% கெட்டது. ஆனால் அதை நல்லதுன்னு என்னை பேச சொன்னாங்க. பேச முடியுமா? நல்லா சொல்லுங்க, பேச முடியுமா? முடியாது அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனால் நான் முடியும் என்று சொல்லி பேசி அதுல முதல் பரிசு வாங்கினேன். எப்படி பேசினேன் அப்படின்னா, ஒரு ரோட்டுக்கடையில் சாமானியன் எப்படி பானிபூரி சாப்பிடுகிறான். பானிபூரினா பிடிக்குமா? சரி, கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு ரோட்டுக்கடையில் ஒரு சாமானியன் எப்படி பானிபூரி சாப்பிடுகிறான். பானிபூரியை எடுத்து அப்படி கட்ட விரலால நசுக்கி அதுல பானிங்கிற ரசத்தை ஊத்தி அப்படியே சிந்தாம செதறாம வாய்கிட்ட கொண்டு வந்து ஆணு போடும்போது ஒரு பக்கம் புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என அறுசுவையும் நாக்கிலே தாண்டவமாடி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா சுறுசுறு சுறுன்னு ஏறும் பாருங்க. அந்த சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும். நான் பேசுறேன். எனக்கு அதுல முதல் பரிசு கிடைச்சது. ஆக இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உலகத்திலேயே ஃபாஸ்ட் ஃபுட் நல்லதுன்னு பேசி முதல் பரிசு வாங்கின பேச்சாளர் நான் மட்டும்தான். அதனால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அதை நீங்க என்னுடைய பானிபூரி பேச்சிலிருந்து எடுத்துக்கோங்க. நல்ல மாணவிகள்லாம் நல்லா ரசிச்சு கை தட்டுறாங்க. நீங்களும் நல்லா அடுத்து கை தட்டுங்க, உங்களையும் நான் பாராட்டுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேச்சு வந்து பானிபூரியை பத்தி தான் பேசுறேன். சார் வந்து பாருங்க தலையாட்டுறார். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்றாலே ஒரு புரட்சிகரமான நிகழ்ச்சி. பாரதிதாசன், திருவள்ளுவர் அப்படின்னு பேசினாதான் அங்க இடம். ஆனா நான் வந்து ரொம்ப இயல்பா யதார்த்தமா பானிபூரியை வச்சு பேசி அந்த நிகழ்ச்சியில இறுதி சுற்று வரைக்கும் நான் போனேன். ரெண்டாவதா ஒரு பேசினேன். அது இந்த மேடையில் பேச முடியாது. நீங்க வீட்டுக்கு போய் ஹாட் ஸ்டார்ல பாருங்க. அப்புறம் மூன்றாவது நான்காவது பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல முத்தாய்ப்பாக எல்லாம் நன்மைக்கேன்னு ஒரு பேச்சு பேசினேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கு. இந்த எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறதே தலைப்பாக வச்சு நான் ஒரு கவிதை பேசினேன். நான் இப்ப அந்த கவிதையை சொல்றேன், அது கவிதையான நீங்க சொல்லுங்க. நல்ல மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும். நான் வந்து உங்களை வந்து கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கிறதுக்காக வரல. சிரிக்க வைக்கிறதோட சிந்திக்க வைக்கவும் வந்திருக்கேன். நல்ல மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும். புரிஞ்ச உடனே கை தட்டிடணும். சரிங்களா? அப்பதான் எனக்கு பேமெண்ட் வந்து உறுதியாகும். நீங்க கை தட்டாமலே இருந்தீங்கன்னா அப்படி மைனஸ்ல போகும். அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் சிந்தனை ஆற்றல் இருக்கு. புரிந்த உடனே கை தட்டணும். எல்லாம் நன்மைக்கு, நடப்பது எல்லாம் நன்மைக்கு. ரமலான் வந்தது. இருக்க நான் திரும்ப திரும்ப சொல்ல சொன்னேன். நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க.
எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ரமலான் வந்தது, ரகுமான் நண்பனுக்கு ஒரு குறுஞ்செய்தி. பிரியாமல் ஒரு அணியாக இருப்போமா, பிரியாணியோடு வீட்டுக்கு வந்தான், எல்லாம் நன்மைக்கே. கிறிஸ்துமஸ் வந்தது, கிறிஸ்துராஜா நண்பனுக்கு ஒரு குறுஞ்செய்தி. கேக்குதா கேக்குதா, கேக்கோடு வீட்டுக்கு வந்தான், எல்லாம் நன்மைக்கே. இப்போ இது தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்ச்சி. இதுல தமிழை தவிர வேற எந்த மொழியிலும் பேசக்கூடாது, முக்கியமா ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசினீங்கன்னா போட்டியிலிருந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. இப்போ இந்த போட்டிக்கு நடுவராக பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அம்மையார் அவர்கள் இருக்கிறார். அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பாங்க. நான் ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்திட்டேன், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது சொல்லுவீங்க. என்ன வார்த்தை அது? அடேங்கப்பா, உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் கை தட்டுறேன். இப்ப பாருங்க, நான் கை தட்டுறேன்னு சொன்னோன்னா அவங்க கை தட்டுறாங்க. ஏன்னா நான் ஒருத்தர் மட்டும்தான், சத்தம் வராது அந்த அளவுக்கு. கேக்கு என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்திட்டேன். இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒன்றும் பதட்டப்படலை. பதட்டப்படாம என்ன பண்ணேன்னா ஸ்கிரிப்டிலேயே என்னுடைய மன்னிப்பை வச்சுட்டேன், தப்பு பண்ணதுக்கான மன்னிப்பை வச்சுட்டேன். எப்படி வச்சேன்னா, கேக்கு என்பது ஆங்கிலமாச்சே, அதை இந்த மேடையில் சொன்னால் மதிப்பெண் போச்சே, மன்னித்துக் கொள்ளுங்கள் நடுவர்களே, மன்னிப்பு கேட்கும் இடத்தில் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் நன்மைக்கு. கோபமாக இருந்த பர்வீன் சுல்தான் அம்மையார் அவர்கள் சிரித்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, மன்னிப்புக்கு அந்த மகத்துவம் உண்டு, அவங்க மனசு அப்படியே மாத்திரும். இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்க, வந்ததிலிருந்து பானிபூரிங்கிற எல்லாம் நன்மைக்குங்கிற கருத்து சொன்னியான்னு நீங்க கேட்குறீங்க. மன்னிப்பினுடைய மகத்துவத்தை நான் சொல்றேன் பாருங்க. தேசபிதா காந்தி மகான், நல்லா கவனிக்கணும், தேசபிதா காந்தி மகான் சிறு வயதில் புகைப்பிடித்து, அதுவும் வட்டவட்டமாக விட்டு, அண்ணனுக்காக திருடி, சில செய்யக்கூடாத தவறுகளை எல்லாம் காந்தி செய்கிறார். இப்ப அந்த தவற்றில் சில தவறை தன் தந்தையிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை ஒரு மேசையிலே வைத்துவிட்டு மூலையில் போய் ஒளிகிறார். காந்தியினுடைய அப்பா வருகிறார், கடிதத்தை படிக்கிறார். படிக்க படிக்க அவர் கண்களில் இருந்து நீர் வழிகிறது. அந்த கண்ணீர் துளிகளில் கடிதம் நினைந்து இரண்டாக கிழிகிறது. காந்தி செய்த தவறுகளும் அழிகிறது. அந்த கண்ணீர் துளிதான் சாதாரண காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. அந்த கண்ணீருக்கு எவ்வளவு பவர், மன்னிப்புக்கு எவ்வளவு பவர். நீங்க எல்லாம் யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும்னா உடனே மன்னிப்பு கேட்டுறணும், தயங்காம. முக்கியமா மாணவர்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டுறணும். இப்போ நான் அந்த தவற்றை அந்த மேடையிலேயே சரி பண்ணேன். சரி பண்ணிட்டு சொன்னேன், தவறென்று அறியாமல் தவறேதும் செய்தால் ஐயோ ஐயோ என்று பதட்டத்தில் பதறாதே, ஐயோ ஐயோ என்று சிரிப்பால் சிதறு, எல்லாம் நன்மைக்கு. நல்லா சிரிப்பீங்களா? உங்களே அறியாம தவறு செஞ்சீங்கன்னா அதை சிரிச்சு அப்படி மன்னிப்பு கேட்டு நீங்க கடந்து போயிடும். அடுத்து போட்டேன், நீங்க நல்லா இன்னும் கொஞ்சம் மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கணும். புரிஞ்ச உடனே கை தட்டிடணும். வாய் நிறைய கடலை மிட்டாய், வாய் நிறைய கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வருகையில் சேற்றை அடித்தான் ஒருவன், திட்ட வாயெடுத்தேன் தின்பண்டம் தடுத்தது, வேடிக்கை பார்த்தவர் முணுமுணுத்தார், சேற்றை அடித்தவன் பெரிய ரவுடியாம், நல்ல வேளை வாய் நிறைய கடலை மிட்டாய், எல்லாம் நன்மைக்கு. புரிஞ்சுதா இல்ல சும்மா கை தட்டுறீங்களா? புரிஞ்சுதா? சரி, இன்னும் நல்ல மைண்டை ஷார்ப்பா வச்சுக்கோங்க. மை தீர்ந்த பேனா. அங்க ஒரு தம்பி என்னுடைய ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு வந்தார் போல இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரே சொல்றார், மை தீர்ந்த பேனா தூக்கி எறிய மனமில்லை, சட்டை பைக்குள் வைத்து இலக்கிய கூட்டத்துக்குள் சென்றேன், இருந்து ரசிக்க இருக்கை இல்லை, பேனாவை எடுத்தேன்
வாயருகே வைத்தேன், எதையோ திருடியதைப் போல் அங்குமிங்கும் பார்த்தேன். பெரிய கவிஞராக இருப்பாரோ, முதல் வரிசையில் முன்னெரிக்கை கொடுத்தார்கள், எல்லாம் நன்மைக்கு. புரிஞ்சுதா சார்? உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா சார்? ஒரு மைதீர்ந்த பேனாவை வைத்து இடம் பிடித்த கதையை அதை கவிதையாக நான் எழுதியிருப்பேன். ஆக நமக்கே தெரியாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் நன்மை பாய் போட்டு படுத்து கிடக்கிறது. ஆகவே அறிவார்ந்த மாணவ செல்வங்களே, எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், எல்லாம் நன்மைக்கு. இந்த கவிதை பிரபலமான பிறகு இதே தலைப்பில் நிறைய நான் எழுதினேன். சின்ன சின்ன கதைகள் எழுதினேன். நீங்க என்னோட அப்படியே டிராவல் பண்ணி வரணும். ஏன்னா சிந்தனை இருந்தாதான் புரியும். இங்க பாருங்க, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிந்தனை இருந்தாதான் புரியும். என்னோட அப்படியே டிராவல் பண்ணி வாங்க. இந்த எல்லாம் நன்மைக்குங்கிறதுல நிறைய நான் எழுதினேன். ஒரு நாள் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தேன். ஒரு பிச்சைக்காரர் என்கிட்ட ₹1 இருந்தா கொடுங்கன்னு கேட்டார். நல்ல பிச்சைக்காரரா இருக்காரு, ₹1 கொடுங்கிறாருன்னு சொல்லி பாக்கெட்ல கையை விட்டு ₹1 எடுத்து, இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்கன்னு. ஏன் இப்படி வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு தெரியுமா? இப்படி போட்டா பிச்சை, இப்படி வச்சு அவங்களே எடுத்துக்கிட்டா தானம். என்னைக்குமே கொடுப்பவர்கள் கை கீழே இருக்கணும். ஆஹா, ரொம்ப இந்த பக்கம் வீக்கா இருக்கு தம்பி. நான் என்ன பண்ணுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன், அப்படியே தூக்கிட்டு போய் அங்க வச்சு பேச ஆரம்பிச்சிருவேன். கொடுப்பவர் கை என்னைக்கும் கீழே இருக்கணும், அதை எடுப்பவர்கள் கை மேல இருக்கணும். அப்பதான் கொடுப்பவர்களுக்கு ஆணவம் வராது. ₹1 வச்சு எடுத்துக்கோங்கயா அப்படின்னு. இப்ப அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணாரு, அப்படியே நில்லுங்க தம்பினாரு. நான் அப்படியே ₹1 வச்சு நின்றுட்டு இருந்தேன். இப்போ அவர் பாக்கெட்ல கையை விட்டு அவர் பங்குக்கு ₹10, ₹20, ₹50, ₹100, ₹200 எடுத்து, பார்த்தீங்களா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு பார்த்தீங்களா, இருந்தாலும் எனக்கு ₹1 போதும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் அப்படியே ₹1 வச்சுட்டு நிற்கிறேன். இப்போ இடையில ஒருத்தர் கிராஸ் பண்றார். அவர் பிச்சைக்கார் கையை பார்த்தாரு, வெறும் பணம். என் கையை பார்த்தாரு, ₹1. நான் அந்த நேரம் பார்த்து அயன் பண்ணாம கசங்கின சட்டையை போட்டு போயிட்டேன். நான் தான் பிச்சைக்காரன் நினைச்சு என் கையில ₹1 போட்டு போயிட்டார். நல்லா சிரிக்கணும். கன நேரத்தில் பிச்சை போட வந்தவர் பிச்சைக்காரர் ஆயிட்டார், பிச்சைக்காரர் செல்வந்தர் ஆயிட்டார். இப்போ இது எனக்கு அவமானமா இல்லையா? வர இருங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன்? அவமானமா இல்லையா? அவமானம்னு சொல்றாங்க, ஆனா அவமானம் இல்லைன்னு நான் சொல்றேன். நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, கோவில் வாசல்ல ₹1 நின்றுகிட்டு இருந்தேன். பகவானா யாரையோ ஒருத்தர் அனுப்பி ₹2 எக்ஸ்ட்ரா போட சொல்லி எனக்கு ₹2 லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு எல்லாம் நன்மைக்கே நான் வீட்டுக்கு போனேன். அப்படியே அடுத்து ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்துருங்க. பஸ்ஸுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, இந்த பள்ளியில படிக்கக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் இலவச பஸ் வசதி அப்படின்னு கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா பல பள்ளிகளில் பெரிய பிரச்சனையே பஸ் ஃபீஸ் தான். ஆனால் இங்கே அதெல்லாம் சுத்தமாக இல்லை. எல்லோருக்கும் அதை அவர்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இலவசம் கூட சொல்லக்கூடாது, அதை ஒரு சேவையாகவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பள்ளி பஸ் இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கேன். 10 நிமிஷம் வெயிட்டிங்கில் இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஏறினார். ஏறி ஏதாவது கொடுங்க அப்படின்னார். நான் பாக்கெட்டை பார்த்தேன், ₹100 தான் இருந்துச்சு, சில்லறை இல்லை. இருந்தாலும் அவருக்கு கொடுக்கணும்னு ஒரு மனசு எனக்கு இருக்கு. ₹100 எடுத்து
இந்தாங்க ஐயா எடுத்துக்கோங்க, 100 ரூபாய் இல்ல 10 ரூபாய் எடுத்துட்டு மீதி 90 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருங்க, சில்லறை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். உலகத்திலேயே பிச்சைக்காரன் சில்லறை மாத்தின முதல் ஆள் நான் தான். அவ்வளோ பெரிய நல்ல மனசு எனக்கு. இந்த நல்ல மனசுக்கு வந்த சோதனையை பாருங்க. இதை கேட்டுட்டு அந்த பிச்சைக்காரரு பஸ்ஸில் சத்தமாக சொன்னார், ஏண்டா 90 ரூபாய் இருந்தா நான் ஏண்டா உங்ககிட்ட பிச்சை எடுக்க வர போறேன் அப்படின்னார். பஸ்ஸில் உள்ள எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. டிக்கெட் கொடுக்குறவரு இவங்க 2 பேரும் பிச்சைக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு, பிச்சை எடுத்த காசை பிரிச்சுட்டு இருக்காங்க போல இருக்குன்னு பஸ்ஸில் இருந்து 2 பேரையும் கீழே இறக்கி விட்டுட்டார். இப்ப இது எனக்கு அவமானமா இல்லையா? ரொம்ப விவரமா இருக்காங்களே சார், நாங்களாம் எப்படி இப்போ வாழ்க்கையை ஓட்டுறது? சும்மா அவமானம் சொல்லுங்க. இப்ப டீச்சர் பாடம் நடத்தும் போது பாடத்தை கவனிக்கிற மாதிரி கவனிப்பீங்கல்ல, அது மாதிரி அவமானம் சொல்லுங்க. அவமானமா இல்லையா? நான் தான் இப்ப மாத்தணும் ஸ்கிரிப்டை. ஆமா, அவமானம் இல்லை. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்ப பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டார் இல்லையா, அப்படி இறங்கி வந்து பஸ்ஸினுடைய முகப்பு பகுதியை பார்க்குறேன். அது எங்க ஊருக்கு போற பஸ் இல்லை, வேற ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துருக்கேன். எல்லாம் நன்மைக்கு. அப்படியே அடுத்து வரணும். நீங்க அடுத்து எங்க சார் போவோம்? கோவிலுக்கு போயிட்டோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம். ஒரு கல்யாணத்துக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுத்துட்டு பணம் வச்சு கொடுத்துட்டு நேரா பந்தியில போய் முதல் ஆளா உட்கார்ந்தேன். இதுதான் பந்தினா அதுல முதல் ஆள் நான் தான். எனக்கு அப்புறம் தான் எல்லாரும் வரிசையா உள்ளார போய் சாப்பிடுறாங்க. எனக்கு ஒரு இலை போட்டு வலது பக்கம் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் உள்ளார போற அவசரத்துல எனக்காக வலது பக்கம் வச்சிருந்த வாட்டர் பாட்டில் ஒருத்தர் கீழே தட்டி விட்டுட்டு போயிட்டார். இப்ப அந்த வாட்டர் பாட்டிலே உருண்டு ஓடுது. தட்டி விட்டவர் என்ன பண்ணணும்? ஆஹா, எடுத்து வச்சு ஒரு சாரி சொல்லணும். ஆனா அவர் சொல்லல. என்ன பண்ணாரு? அது பாட்டுக்கு உருண்டு ஓடுறதை பார்த்துட்டு அவரும் உள்ளார போய்கிட்டே இருக்கார். எனக்கு கோவம் வந்துருச்சு. அவரை திட்டலாம்னு எந்திரிச்சேன். வேண்டாம், இங்க இருந்து போய் நம்ம அவரை போய் திட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இடத்துல வேற எவனாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவான். நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு எல்லாம் நன்மைக்கு. உங்களுக்கு சோறு தான் முக்கியமா? படிக்கிறதுக்கு படிக்கிறது எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? வேலைக்கு போறது எதுக்கு? எல்லாம் சோறுக்காகத்தான். தம்மா துண்டு வயிறு சார். காலையில பசிக்குது, மத்தியானம் பசிக்குது, சாயந்தரம் பசிக்குது, நைட்டு பசிக்குது, எல்லாமே வயிறுக்காகத்தான், சாப்பாட்டுக்காகத்தான். சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு உட்காந்து எல்லாம் நன்மைக்கேன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாம்பார் சாப்பிட்டேன், வத்த குழம்பு சாப்பிட்டேன், ரசம் சாப்பிட்டேன், இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருந்துச்சு. இப்ப எனக்காக வலது பக்கம் வச்சிருந்த வாட்டர் பாட்டில் ஒருத்தர் கீழே தட்டி விட்டு போயிட்டாரு. இப்ப இடது பக்கம் 2வது இலைக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து தெரியாம நான் குடிச்சு விட்டேன். 2வது இலைக்காரு 3வது இலைக்கு வச்சிருந்ததை எடுத்து குடிச்சிட்டாரு. இப்படியே மாறி 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 எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கடைசியில ஒரு வாட்டர் பாட்டில் மிஸ் ஆகுமா இல்லையா? கடைசியில இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, என்னையா எனக்கு வாட்டர் பாட்டில் வைக்கலையா? நான் அப்படி லைட்டா அப்படி தலையை எட்டி பார்க்கிறேன். என்னுடைய வாட்டர் பாட்டில கீழே தட்டி விட்டு போனவர். அவருக்கு கடைசியில வாட்டர் பாட்டில் இல்லாம ஆயிருச்சு. அதனால பிரச்சனை பண்றவங்களுக்கு நம்ம எதிர்வினை ஆற்ற தேவையில்லை. கோவப்பட்டு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப கல்யாண வீட்டுக்கு போயாச்சு. அடுத்து வேற எங்க போவோம்? வீட்டுக்கு போவோங்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப திறமைசாலியா இருக்காங்க, அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க. அடுத்து திரும்ப ஒரு கோவிலுக்கு போவோம். ஏன்னா வேற வழி இல்லை. இது எல்லாமே நான் எழுதுனது தான். அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நான் இவ்வளவு தூரம் இந்த பேச்சு துறையில் இப்ப நான் பயணித்து கொண்டிருக்கிறேன்னா எனக்கென்று ஒரு தனி பாணி சொந்தமாக, அதெல்லாம் அந்த நடையில் அப்படியே போவேன்.
கோவிலுக்கு ஒரு நாள் உள்ள போயிட்டு இருந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. சுட சுட புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் கூட இப்போ நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அங்கே ஏதாவது வடை கிட கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் கொடுக்கல. துளசி தான் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சத்தம் இல்லாமல். கோவிலுக்குள்ளே போனேன். சுட சுட புளி சாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிடணும் போல அப்படி உமிழ்நீர் வந்து சுரந்துச்சு. உமிழ்நீர்னோன்னா நீங்கள் பயந்துடக்கூடாது, நாகரிகமாக சொல்கிறதுக்காகத்தான். அப்படி வாங்கி சாப்பிடணும் போல இருந்துச்சு. இருந்தாலும் மனசு கேட்கல. கடவுளை பார்க்க வந்திருக்கோம், அவரை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ தான் கடவுளுக்கு மரியாதை, நமக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கடவுளை பார்த்துட்டு என் பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்து வைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா பிரசாதம் கொடுத்ததற்கான அறிகுறியே இல்லை. பிரசாதம் தீந்து போச்சு. இப்போ எனக்கு இது வருத்தமா இருக்குமா இல்லையா? வருத்தமா இருக்கும். ஏன்னா சுட சுட புளிசாதம் இல்லையா? ஆனா எனக்கு வருத்தமா இல்லை. நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, உள்ள போய் கடவுள்கிட்ட என் பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்து வைன்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா பிரசாதம் தீர்ந்து போச்சு. அப்ப இந்த பிரசாதம் தீர்ந்த மாதிரி உன்னுடைய பிரச்சனையும் ஒரு நாள் தீரும்னு அந்த இறைவன் சொல்லாம சொல்லியிருக்காருன்னு எல்லாம் நன்மைக்கே நான் எடுத்துக்கிட்ட வீட்டுக்கு. திரும்பவும் பஸ்ஸுக்கே போவோம் நம்ம. ஏன்னா எல்லாம் நன்மைக்குங்கிறத உங்க மனதில் நான் வந்து ஆழமா பதிவு செய்யணும். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸு, பஸ் ஸ்டாண்டு, கோவில் அப்படின்னு போன இடத்துக்கே போயிட்டு இருக்கேன். பஸ்ஸில் ஒரு நாள் ஜன்னல் வழியாக சீட்டு போட்டேன். அதுவும் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில். நீங்களாம் பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் பஸ் ஸ்டாண்டு. அப்போல்லாம் பல பஸ்கள் இருக்காது, ஒரு பஸ் 2 பஸ் தான். ஆனால் நான் இருக்கிறது இப்போ கிராமம் தான். எங்கள் ஊருக்கு ஒரே பஸ் தான். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்தில் எந்திரிச்சா எங்கள் ஊர் பஸ் வருதுன்னு அர்த்தம். ஒரே பஸ். தம்பி 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். 10 கதை வச்சிருக்கேன், 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஜன்னல் வழியா பேகை வச்சு இடம் போட்டேன். உள்ள ஏறி போய் பார்த்தா நான் போட்ட ஜன்னல் சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். நான் அவர்கிட்ட போய் நான் இடம் போட்டிருக்கேன், எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னேன். அவர் எந்திரிக்கவே இல்லை, காதில் வாங்காத மாதிரி இருந்தார். நான் உடனே கோபப்படாம எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவர் பக்கத்தில் அமைதியாக உட்காந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு. இப்போ அவர் எனக்கு முன்னாடி இறங்கணும் போல இருக்கு ஒரு இடத்துல. அவர் என்னை எந்திரினார். முதல்ல நான் எந்திரிங்க, கொஞ்ச நேரத்தில் அவர் என்னை எந்திரிங்கன்னாரு. நானும் அவர் ஃபார்மேட்டில் காதில் வாங்காத மாதிரி அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் அவர் ஏறி தாவி குதிச்சு கண்டக்டர்கிட்ட திட்டு வாங்கிட்டு போய் இறங்கினார். இப்போ இது எடுக்காதுன்னு எனக்கு தெரியும், இது எடுக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் சொன்னேன், சரி எடுக்கலை விட்டுருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். மேடையை விட்டு இறங்கி பேசுறேன். இறங்கி பேசுறேன்னா இப்படி இறங்கி இல்லை, இப்போ நான் இறங்கி பேசுறேன், நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க பாருங்க. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே விமர்சனம் தான். விமர்சனம் செய்யாத மனிதர்கள் இல்லை, விமர்சனத்தை வாங்காத மனிதர்கள் இல்லை. இருங்க வரேன் இருங்க. அதுக்கு நான் ஒன்று எழுதினேன். என்னன்னா, நீ பயந்துடக்கூடாது, மாட்டுச்சாணி தத்துவம்னு ஒன்று எழுதினேன். என்னடா மாட்டுச்சாணி தத்துவமா அப்படின்னு நீங்க பயந்துடாதீங்க. எல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்காகத்தான். சாலையில ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது மாட்டு சாணத்தை செருப்புல மிதிச்சிடுறோம். உடனே என்ன பண்ணணும், அந்த மாட்டு சாணத்தில் கொஞ்சோண்டு ஒரு சோதனை குழாயில் எடுத்து போட்டு அதை ஆய்வகத்துக்கு அனுப்பி அது எந்த மாடு போட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சு அந்த மாடை திட்டிகிட்டு இருந்தோம்னா என்னாகும், என்னாகும், நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும்.
அதை எப்படி எடுத்துக்கணும் நான் எழுதினேன். பல நாள் கழுவாத செருப்பை சாணம் வாசம் அடிக்காத அளவிற்கு தேய்த்து தேய்த்து கழுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த அந்த மாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு எல்லாம் நன்மைக்கே நீங்க கடந்து போகும். சும்மாவா ஒரு கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறீங்க? 38 ஆண்டுகள் இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த பள்ளியாக அது இருக்கு. உங்கள் கல்வி தரத்திற்கு இந்த கூட்டம்தான் சான்று. அதனாலே அறிவார்ந்த மாணவர்களே, இந்த எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறத நீங்க மனசுல இந்த மந்திரத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். நான் சொன்ன நகைச்சுவையெல்லாம் விட்டுருங்க. எதுக்கு நகைச்சுவையை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னா, அந்த எல்லாம் நன்மைக்குங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்காகத்தான். அதெல்லாம் விட்டுருங்க. அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும். நம்முடைய கணேசன் ஐயா கூட சொன்னார்கள். அதுவும் கணேசன் ஐயாலாம் ரொம்ப இயல்பாக இருப்பாராம், ரொம்ப யதார்த்தமாக இருப்பாராம். மற்றவர்களும் அப்படிதான், ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நீங்கள் கை தட்டாதீங்கன்னு சொன்னால் கூட கை தட்டுறீங்க. இப்படிப்பட்ட மாணவர்களை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுக்கு பிறகு நான் எத்தனையோ பள்ளி கல்லூரிக்கு போயிருக்கேன். இப்படிப்பட்ட உற்சாகமான புத்துணர்ச்சி மிக்க மாணவர்களை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இப்போ இங்கெல்லாம் இவ்வளவு ரசிக்கிறாங்க. சில மேடைகள்லாம் சிரிக்கவே மாட்டாங்க. கடைசியில் நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு எங்க மேலே புகாரை திருப்பிடுவாங்க. நீங்கள் ஒழுங்காக பேசினா அவங்க சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு. பல அவமானங்கள் இருக்கிறது. ஒரு கிராமத்தில் எதுக்கு கை தட்டுறீங்க? பேச ட்ரோனா பிறந்துடலாம் போல இருக்கு. 1 மணி நேரம் பேசி உங்களோட கைத்தட்டு வாங்குறதுக்கு அது அப்படி இது மேலே போனால் கை தட்டுறீங்க. நிறைய அவமானங்களை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பேச்சாளர் என்ற முறையில் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் மூச்சு பிடிச்சு பேசினேன். தேன் தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன கொம்பு, மான் கொம்பு என்ன மான், காட்டுமான் என்ன காடு, ஆற்காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன கள்ளி, இலை கள்ளி என்ன இலை, வாழை இலை என்ன வாழை, கல்வாழை என்ன கல், திண்டுக்கல் என்ன திண்டு, மரத்திண்டு என்ன மரம், மாமரம் என்னம்மா அம்மா. அந்த அம்மா இல்லைன்னா நம்ம எல்லாம் ஆயிரம் சும்மா. இப்படி மூச்சு பிடிச்சு பேசினேன். மூச்சு பிடிச்சு பேசினேன். இப்போ நீங்கள் எல்லாம் கை தட்டுறீங்க. அந்த கிராமத்தில் யாருமே கை தட்டல. இதில் ஒரு என்ன கொடுமைனா, ஒரு பாட்டி, வயசான பாட்டி எந்திரிச்சு, இதுக்கு நீ முதலே அம்மான்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்கு தேன் தேன் தோன் தேன் தேன் தேங்கிற இவ்வளோ நேரம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம், இந்த அவமானங்களையெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அதையே ஒரு ஸ்கிரிப்டா போட்டு உங்கள்கிட்ட நான் கைத்தட்டல் வாங்கி உங்களை எல்லாம் சிரிக்க வச்சுட்டேன் பாருங்க. மைனஸை பிளஸ்ஸா மாத்த நீ கத்துக்கணும். சும்மா எவ்வளோ அவமானம். ஒரு கூட்டத்தில் பேசினேன். 1 மணி நேரம் பேசினேன். இப்ப நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. இப்ப கீழே இறங்கி வந்தேன். ஒரு ஐயா வந்து என்கிட்ட கை கொடுத்து, கிளைமேக்ஸ் சூப்பர் சார் அப்படின்னார். கிளைமேக்ஸ் சூப்பர். என்ன, இந்த அப்துல் கலாம் பத்தி ஒன்று சொன்னேன் அதுவா, பாரதி பத்தி சொன்னேன் அதுவா, காமராஜரை பத்தி சொன்னேன் அதுவா, இல்ல. அப்புறம் என்ன கிளைமேக்ஸ்ல? அம்மாவா? சும்மா இருப்பா நீ, அம்மா அம்மாங்கிற. நன்றி வணக்கம். அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நான் சார் மாதிரி கிடையாது. இன்னும் சில விஷயங்களை நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 3 கதை இருக்கு. 3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அதுவும் இந்த தமிழ் பேச்சு எங்கள் மூச்சிலே சில அவமானப்பட்டேன்.
ட்ரெயினில், யாருமே இல்லாத ட்ரெயினில் ஒரு நாள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறினார். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு ஏறினார். யாருமே இல்லை, போர் அடிக்குது, பரவாயில்ல ஒருத்தராவது வந்தார்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவர் பேசுகிற மாதிரியே தெரியல, உம்முனே இருந்தார். சரி நம்ம பவரை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை எடுத்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சை ஹாட்ஸ்டாரில் போட்டு ஒரு வீடியோவாக பார்க்க சொன்னேன். 9 வீடியோ பார்த்தார். ஒரு வீடியோ பார்க்குறாரு, அப்படியே இருக்கார். இன்னொரு வீடியோ பார்க்குறாரு, அப்படியே இருக்கார். 9 வீடியோவும் பார்த்துட்டார், அப்படியே தான் இருக்கார். இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கேட்டேன், இத்தனை வீடியோ பார்த்தீங்களே, ஏதாவது வாயை திறந்து பேசுங்க சார் அப்படின்னேன். கியா ஹோ கியா ஹேனார். ஒரு இந்திக்காரர்கிட்ட 1 மணி நேரமா 9 தமிழ் வீடியோவை போட்டு காமிச்சு என்னுடைய 2 GB நெட்டு தான் வேஸ்டா போச்சு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமானம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நாங்கெல்லாம் அதெல்லாம் ஸ்கிரிப்டா மாத்தி இங்க பேசிட்டு இருக்கோம். இது ஆள் இல்லாத ட்ரெயின், கூட்டமான ட்ரெயின்ல ஒரு நாள் நடந்தது சொல்றேன் பாருங்க. இப்பதான் பஸ் முடிஞ்சு ட்ரெயினுக்கு போயிருக்கேன். அடுத்து ஃபிளைட் காமெடிலாம் வரும், வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடுறேன். கூட்டமான ரயிலில் ஒரு நாள் பயணம் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, நல்ல முக்கியமான கதை. கூட்டமான ரயிலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உட்காரது கூட இடம் இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்பெல்லாம் புக் பண்ணி போயிடுறேன். ஏன்னா உங்களை மாதிரி கல்வி நிறுவனங்கள்லாம் எங்களை மாதிரி பேச்சாளர்கள் அழைத்து, தரம் வாய்ந்த பேச்சாளர்கள் அழைத்து நல்லா செய்கிறீங்க, அதனால புக் பண்ணி போயிடுறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்ரிசர்வ்டில் தான் போயிட்டு இருந்தேன். சுத்தமாக இடமில்ல, கீழே உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இந்த கடுமையான பயணத்தை மேலும் கடுமையாக்க அடுத்த ஸ்டேஷன்ல ஒருத்தர் ஏறினார். அவர் அப்துல் கலாம் கண்ட இளைஞர். வாய்ப்புகளை தேடாதே உருவாக்கு. சுத்தியும் முத்தியும் பார்த்தாரு, சுத்தமா இடம் இல்லை. என்ன பண்ணார்னா ஒரு போர்வை எடுத்தார், ஒரு நீளமான போர்வை எடுத்து, நான் கீழே உட்கார்ந்துருந்தேன் பார்த்தீங்களா, என் தலைக்கு நேரா இந்த கம்பியில் ஒரு முடிச்சா அந்த கம்பியில் ஒரு முடிச்சு போட்டார். எங்க படிச்சாருன்னு தெரியல, அவர் வெயிட்டுக்கு ஒரு முடிச்சு தான் போடுறார். அவர் நிச்சயமா இங்க படிச்சிருக்க மாட்டார். எங்க படிச்சாருன்னு தெரியல, அவர் வெயிட்டுக்கு ஒரு முடிச்சு தான் போடுறார். நான் பார்த்தேன், அவர் வெயிட்டுக்கு ஒரு முடிச்சு தான் போடுறாரு. அதுவும் நம்ம தலைக்கு நேரா போடுறாரு. விழுந்தா நம்ம மேலதான் விழுவாருன்னு சொல்லி விவரமா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டேன். இப்போ நான் நினைச்சபடியே தொட்டில கெட்டினாரு, பொத்துன்னு நான் உட்கார்ந்து இருந்த இடத்துல விழுந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, விவரமா எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ விழுந்தவர் என்ன பண்ணாரு, இதுதான் சாக்குன்னு சொல்லி நான் உட்கார்ந்து இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஜம்முன்னு சம்மளங்கால் போட்டு உட்கார்ந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. நான் 2 மணி நேரமா நின்றுக்கிட்டு பயணம் பண்ணேன். அப்போ இதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும், நாம கொஞ்சம் கண் அசந்தாலோ விட்டு கொடுத்தாலோ நம் இடத்தை பிடிக்க ஒருத்தர் 2 பேர் இல்ல, நமக்கு பின்னால் 1 கோடிக்கும் அதிகமான பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மைனஸ்ல இருந்து நம்ம என்ன பிளஸ் எடுக்கிறோம் அதை நீங்க நோட் பண்ணணும். முக்கியமா நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். மிஸ்டர் பீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் தப்பா கேட்டுட்டேன். அவரை தெரியாத ஆள் இருக்காது. மிஸ்டர் பீன் வாழ்க்கையிலிருந்து நீங்க நிறைய கத்துக்கணும். நான் பானிபூரி பேச்சில் திக்கி திக்கி பேசி தான் எல்லாரையும் சிரிக்க வச்சேன். நீங்க அந்த பேச்சை எடுத்து பார்க்கணும். திக்கி திக்கி பேசி முதல் பரிசு வாங்கியிருப்பேன். சகுனின்னு ஒரு பேச்சு பேசினேன். அந்த சகுனி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மறந்து போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை மண்டையில. மறந்து போய் தான் அந்த பேச்சிலே நான் வெற்றி பெற்றேன், சிரிக்க வைத்தேன். அது மாதிரி நிறைய இடங்கள்ல மறந்து போயிடுவேன். ஆனாலும் இன்னைக்கு நான் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கேன். என்ன காரணம்னா என்னுடைய மைனஸ் எல்லாம் நான் பிளஸ் ஆக்கினது தான். அப்படி மிஸ்டர் பீன் அவருடைய வாழ்க்கையில் என்ன மைனஸை பிளஸ்ஸா மாத்தினாரு அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். முக்கியமா அவருடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவருக்கு சரியா பேச்சு வராது, திக்கி திக்கி தான் பேசுவார். இது ஒரு மைனஸ் அவருக்கு. 2வது மைனஸ் என்ன, அவருடைய தோற்றம். அவர் பள்ளி படிக்கக்கூடிய காலத்தில் அவருடைய தோற்றம் எல்லா மாணவர்களிடமிருந்து அவரை தனிமைப்படுத்தும். அப்படி ஒரு தோற்றம். ஏதாவது கேலி கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி தனிமையில் போயிடுவார்.
இது ஒரு மைனஸ். தனிமை என்பது ஒரு மைனஸ் அவருக்கு. மூன்றாவது, பள்ளி படிக்கக்கூடிய காலத்தில் இது மாதிரி மேடை ஏறி அவர் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவார், நகைச்சுவை பண்ணுவார். எல்லாரும் சிரிப்பாங்க. எதுக்குன்னா அவர் நகைச்சுவைக்கு இல்லை, இதெல்லாம் ஒரு நகைச்சுவையா அப்படின்னு சிரிப்பாங்க. நகைச்சுவை செய்ய தெரியாது அப்படிங்கிற ஒரு மைனஸ். இந்த 3 மைனஸையும் அவர் பிளஸ்ஸா மாத்தினார். எப்படின்னா, அவருடைய நகைச்சுவை தொடரெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? அதில் அவர் எப்படி நடிப்பார்? டயலாக்கே இல்லாமல் நடிப்பார். எனக்கு பேச்சு வராதுன்னு சொன்னீங்க, நான் பேசவே மாட்டேன், என்னுடைய உடல் மொழியால் பாடி லாங்குவேஜாலவே நான் சிரிக்க வைப்பேன்னு சொல்லி அந்த பேச்சு வராதுங்கிறத அந்த மைனஸை பிளஸ்ஸா மாத்தினார். அப்புறம் தனிமை தனிமை தனிமைன்னு என்ன ஒதுக்குனீங்க, அதே தனிமையால் உங்களை சிரிக்க வைப்பேன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க அவர் கூட நடிக்க. அவரும் ஒரு பொம்மை, 2 பேரும் சேர்ந்து. எது கை தட்டுறீங்க? இந்த பொம்மைக்கா? சரி, அவரும் அந்த பொம்மையும் சேர்ந்து தான் அந்த நாடகத்தை நடிப்பாங்க. தனிமையை பிளஸ்ஸா மாத்திட்டார். மூணாவது, நகைச்சுவை வராதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி உலக மக்களை சிரிக்க வைத்த கலைஞன் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆக தன்னுடைய 3 மைனஸையும் பிளஸ்ஸா மாத்தி ஜெயிச்ச ஒரு கலைஞன் மிஸ்டர் பி. அவர்கிட்ட இருந்து நீங்க அதெல்லாம் கத்துக்கணும். திக்கி திக்கி பேசிதான் நான் இங்க இருக்கேன். திக்கி திக்கி பேசிதான் மிஸ்டர் பீன் பெரிய கலைஞனா மாறி இருக்காரு. அதனால இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். சும்மா வந்து வெற்று நகைச்சுவையா பேசிட்டு போயிடலாம். ஐயா கவர் கொடுப்பாங்க, பொருள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடலாம். அது வேண்டாம். மாணவர்கள் நீங்க எல்லாம் வருகின்ற எதிர்காலம், உங்க மனசில் நிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும். நான் பொருளுக்காகவும் பேசுவேன், பொருளோடவும் பேசுவேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். புரிஞ்சுதா? புரியலையா? பணத்துக்கு பொருள் தமிழ்ல, இந்த பொருளுக்காகவும் பேசுவேன், பேசுறதுலையும் ஒரு பொருளோடு பேசுவேன். இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா கை தட்டுங்க. அதுவும் முக்கியமா என்னுடைய தன் விவர குறிப்பில் சொன்னாங்க. தன் விவர குறிப்பு தமிழ்ல சொல்லட்டுமா? பயோடேட்டால சொன்னாங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவிடம் பரிசு பெற்ற ஒரு மாணவன். நான் பரிசு பெறாத மாணவனா நான் சொன்னேன்? பரிசு பெற்ற மாணவன். எப்ப பரிசு பெற்றேன் அப்படின்னா, கலாம் ஐயா இறப்பதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக. என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் ஒரு கல்லூரியை திறந்து வைக்கிறதுக்காக கலாம் ஐயா வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதில் நான் பரிசு பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் போய் பரிசு வாங்கினேன். ஒரு மின்னல் வெட்டுவதை போல நான் அந்த பரிசை வாங்கிட்டு கடந்து போயிடுவேன். என்னிடம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை, ஒரு சொல், கை கொடுத்து வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னார். இந்த வாழ்த்துகள் என்கிற சொல் இன்றைக்கு வரைக்கும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. எப்போ இது ஒலிக்கும்னா, நான் வெற்றி பெறுகிற போது அல்ல, தோல்வி பெறுகிற போது வாழ்த்துகள் வாழ்த்துகள் என்று என் காதில் ஒலிக்கும். என்னை இன்று வரைக்கும் இந்த துறையில் சக்தி மிக்க மனிதராக இயக்கி கொண்டிருப்பது அப்துல் கலாம் என்கிற ஒரு மாமனிதர். இப்போ என்னை இயக்குவது அப்துல் கலாம் என்கிற மாமனிதர். ஒரு ஆளை வச்சிருக்கேன் நான் இயக்குறதுக்கு. அதுபோல நீங்களும் உங்களை இயக்குவதற்கு ஒரு மாமனிதரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், குருமார்களாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அவங்க உங்களை இயக்குவதற்கான மனிதராக இருக்க வேண்டும். அதை உறுதி செய்து கொண்டு நீங்க பக்கத்தில் வைக்கணும். உன்னை நீயே செதுக்குங்கிறாங்க, உன்னை நீயே செதுக்குங்கிறாங்க. அது அந்த அளவுக்கு நல்லா வராது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நம்மை நாமே செதுக்கணும்னா அது நல்லா வருமா? அந்த படைப்பு வராது. வரும், ஓரளவு தான் வரும், அந்த அளவுக்கு நல்லா வராது. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு
இந்த பக்கம் கிராஸா இருக்கு, இந்த பக்கம் கோணலா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை நீங்கள் தேர்வு செய்து, அதுவும் முக்கியமாக நீங்கள் வெற்றி பெறுகிற போது அல்ல, தோல்வி பெறுகிற போது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் அளவிற்கு ஒரு மாமனிதரை தேர்வு செய்து நீங்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்வீங்களா? அதையெல்லாம் செய்வீங்களா? செய்யுங்க. அது மாதிரி இந்த எல்லாம் நன்மைக்கேவை நீங்க முக்கியமா எடுத்துக்கணும். சார் பேசலாமா இல்ல முடிச்சிடலாமா? அதுவும் பாருங்க, இதுல கூட மாணவர்கள் நலன் தான். பல பள்ளி கல்லூரிகளில் அவங்க கத்துற மாதிரி கத்துறோம் சார், நீங்க பேசுங்க சார் அப்படிம்பாங்க. ஆனால் சார் வந்து மாணவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தாதீங்க, அவங்க நலன் முக்கியம், நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. புதுமைகளை நீங்கள் புகுத்த வேண்டும் ஒவ்வொரு செயலிலும், அது ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்ல இல்லைன்னா, இப்போ லைவ் அப்டேட்ல இல்லைன்னா நம்ம காலியாக போயிடுவோம். அந்த மாதிரி தான். அது மாதிரி நான் இப்போ நிறைய புதுமையான நடை, புதுமையான விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா? அதுதான் என்னை வெற்றிகரமான ஒரு ஆளாக இந்த பேச்சுத்துறையில் வைத்திருக்கிறது. அது மாதிரி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் புதுமையை புகுத்த வேண்டும். நான் சகுனி பேச்சு பேசும்போது அதில் ஒரு டயலாக் போட்டேன். அந்த சகுனி பேச்சு பேசலாமா சார் இல்லை வேண்டாமா? வேண்டாம், அதில் சுருக்கமாக வேண்டாம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துக்கு வந்து நல்லதை பேசணும், சகுனியை பற்றி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில் ஒரு புதுமையை நான் பேசினேன். என்னன்னா, இன்னைக்கு உருட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, பிரபலமான வார்த்தை இல்லையா? இருக்கா இல்லையா? உருட்டு. அந்த உருட்டுங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சா முதல்ல அப்படி நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா, மகாபாரத போரை எடுத்து பார்த்தேன். அந்த போர் எப்படி நடந்தது அப்படின்னா, சகுனி உருட்டிய உருட்டில் தான் பாரத போர் நடந்தது. அப்ப உருட்டை கண்டுபிடித்தது சகுனி தான் என்று நான் பேசுறேன். ஒரு புதுமையான விஷயம். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் அது மாதிரி ஏதாவது ஒரு புதுமையை வச்சீங்கன்னா இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும், ஆச்சரியமாக பார்க்கும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் நான் வந்து இப்ப இதெல்லாம் நான் வந்து நிறைய மேடைகளில் பேசினது. உங்களுக்காக சில இதெல்லாம் நான் ஒரு நிறைய எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் பேச முடியாது. அதனால சார் சொன்ன மாதிரி உங்களினுடைய நலன் கருதி ஒரு பேச்சு என்பது நல்லா பேசிட்டு இருக்கும்போதே முடிச்சிடணும். அப்பதான் அது சிறப்பான பேச்சாக இருக்கும். அதனாலே நீங்கள் எல்லோரும் அப்துல் கலாம் கண்ட மாணவர்கள், மகாகவி பாரதி கண்ட மாணவர்கள், சுவாமி விவேகானந்தர் கண்ட மாணவர்கள். உங்களுக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. வருங்காலத்தில் நீங்கள் அந்த எதிர்காலத்தில் சுடர் விட்டு, இப்போ இந்த குத்துவிளக்கு ஏற்றும் போது எவ்வளோ பிரகாசமாக எரிந்ததுன்னு சொல்லக்கூடாது, சுடர் விட்டு அப்படி பிரகாசித்தது. அது மாதிரி சார் பார்க்குறாரு, எங்கே பிரகாசித்தது? காற்றுல அணைஞ்சு போச்சு. இருக்கட்டும், இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் பிரகாசமாக ஏற்றினோம். அது மாதிரி நீங்கள் எதிர்காலத்தில் சுடர் விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It is our pride to have with us